வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேரண்டிங் டிப்பு தான். சில குழந்தைங்க வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நாம் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பேச மாட்டாங்க சில குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கக்கிட்ட நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேசும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க. அது நம்மளுக்கு வந்து அவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நீ யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நினைக்கிற? ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான பர்சன் யார்? உனக்கு தெரிஞ்சவங்கள யார் ரொம்ப போல்டுன்னு நீ நினைக்கிற? எதனால் வந்து அவங்க உனக்கு போல்டாக தெரியுறாங்க அப்படின்றது மாதிரி கேட்கலாம். அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து க்ளோஸாக வச்சுக்கிறது வந்து நீ எதுன்னு நினைக்கிற? எந்த கேரக்டர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து க்ளோஸாக வச்சுக்கிடும்? அந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து எந்த கேரக்டர் வந்து க்ளோஸாக வச்சுக்கணும்னு நினைக்கிற? ஃபோன் இருந்துச்சுன்னா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து க்ளோஸாக இருப்பாங்களா? இல்லை ஃபோன் இல்லைன்னா க்ளோஸாக இருப்பாங்களான்னு நீ நினைக்கிறியா? நீ என்ன நினைக்கிற அப்படின்றத கேட்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா அவங்ககிட்ட வந்து இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா போச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நல்லா போகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அதை டீட்டெயிலாக இன்னும் கேட்கணும் அப்படின்னா, இன்றைக்கி உன்னோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த டே வந்து என்னது அப்படின்னு கேட்கலாம். நீ எந்த மொமெண்ட்டில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்த? எந்த மொமெண்ட்டில் வந்து உனக்கு ரொம்ப சேடாக நீ ஃபீல் பண்ண? அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும்போது அவங்க ஒவ்வொரு எமோஷன்ஸையும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த அந்த டேயில் அவங்க என்னென்ன எமோஷன்ஸ் கோ த்ரூ பண்ணாங்க அப்படின்றதையும் நம்மகிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இமேஜினரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு குழந்தைங்கக்கிட்ட கேட்டால் அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பதில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து ஒரு டீச்சராக இருந்தன்னா நீ என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வருவ? நீ ஒரு டாக்டராக இருந்தன்னா பேஷண்ட்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவ? அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இமேஜினரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்வமாக அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தைங்க வந்து அவங்கள பற்றி அவங்க வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தான் அவங்க யோசிக்கணும். ரொம்ப டவுனாக அவங்க ஃபீல் பண்ணவே கூடாது. எது நினச்சும் ஐயோ நமக்கு இது இல்லையே, அது இல்லையே, நம்ம வந்து குள்ளமாக இருக்கோமே, நம்ம கருப்பாக இருக்கோமே அப்படின்ற ஒரு வந்து நெகட்டிவ் திங்கிங் வந்து குழந்தைங்கக்குள்ளே இருக்கவே கூடாது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்கள பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிற விதமாகவும் நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு, நீ எதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுற? நீ காட் கிட்ட வந்து தேங்க்யூ சொல்லணுன்னா நீ என்ன விஷயத்துக்கு வந்து நீ தேங்க்யூ சொல்லுவ? அப்படின்ற மாதிரியும் கேட்டால் அவங்க அதுக்கும் பதில் சொல்லும் போது அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி பேரண்டிங்.